வணக்கம் ரெஸ்லிங் வெறியர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வர்சஸ் ப்ராக் லெஸ்னர். இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்டோரி லைனில் வரப்போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம்மர் ஸ்லாமோட டே 2 மெயின் இவெண்ட்ல கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனா WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஜான் சீனா தோத்ததுக்கு அப்புறம் பிராக் லெஸ்னர் ஜான் சீனாவை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஏன் ஜான் சீனாவுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் எந்த ஒரு ஃபியூடும் கிரியேட் ஆகல, அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் ஜான் சீனாவுக்கும் பிராக்குக்கும் தான் அடுத்து நடக்கிற கிளாஷ் ஆஃப் பாரிஸ்ல மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிளாஷ் ஆஃப் பாரிஸ்ல மேட்ச் வைக்காம WWE அந்த மேட்சை வந்து இப்போ லோகன் பாலோட ஜான் சீனாவை போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கான உண்மை காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லோகன் பாலோட இப்போ இந்த மேட்சை போட்டுவிட்டது காரணம் ஜான் சீனாவுக்கும் பிராக்குக்கும் தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசி கட்டத்தில் தான் இந்த பிளான் மாற்றப்பட்டுச்சு. ஏன் இந்த பிளான் மாற்றப்பட்டுச்சுன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஜான் சீனாவுக்கும் லோகன் பாலுக்கும் இப்போ கிளாஷ் ஆஃப் பாரிஸில் WWE அஃபிஷியலாக மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஜான் சீனாவுக்கும் லோகன் பாலுக்கும் நடக்க போகுது ரிட்டையர்மெண்ட் டூரில், ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில். இந்த மேட்ச்சில் வந்து ஜான் சீனா கலந்துக்க போகிற ஜான் சீனா இந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க தான் போகிறாருன்ற மாதிரி நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஷ் ஆஃப் பாரிஸ் மேட்சுக்கு அப்புறம் ஜான் சீனா அடுத்து என்ன பண்ண போகிறார், ஜான் சீனாவுக்கும் பிராக்குக்கும் எப்போ நடக்க போகுதுன்ற மாதிரி உங்களுக்குலாம் டவுட் வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான உண்மை காரணம்ன்றது ஃபர்ஸ்ட் WWE இந்த மேட்சை தள்ளி வச்சதுக்கான முக்கிய காரணம் AEW தான். ஏன் AEW பத்தி இங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, AEW ஒரு பெரிய பேப்பர் வியூ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல் அவுட் அப்படின்ற AEW பேப்பர் எப்படி AEW ஆல் இன் நடத்துனாங்களோ அதே போல ஆல் அவுட்ன்ற பேப்பர் வியூ நடத்த போறாங்க. அதாவது WWE சம்மர் ஸ்லாம், ரெஸ்ல்மேனியா இந்த மாதிரி முக்கியமான பேப்பர் வியூ போல AEW ஆல் அவுட்ன்றது முக்கியமான பேப்பர் வியூ. அந்த பேப்பர் வியூ வந்து செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஆல் அவுட் பேப்பர் வியூ நடக்கிறதுல WWE ஒரு புதிய பேப்பர் வியூவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது இப்போ சமீபத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி ஆல் இன் நடக்க போல சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடந்துச்சோ, கந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்ன்ற மேட்ச் மெயின் ஈவெண்ட் நடந்துச்சோ, அதே போல இந்த ஆல் அவுட் நடக்கிறப்ப WWE என்ன பண்ண போறாங்க, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு பேப்பர் வியூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் வியூவில் ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சீனா என்ற மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கலான்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால தான் ப்ராக் லெஸ்னர் மேட்சை கிளாஷ் ஆஃப் பாரிஸ்ல வைக்காம தள்ளி வச்சிருக்காங்க. அதனால நம்ம செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். AEW ஆல் அவுட் பேப்பர் வியூக்கு காம்படிட்டிவா இருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.